வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இன்று நம்ம பார்க்க போகிறது கர்நாடகாவில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்தால் கல்வி, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையை வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாங்க இந்த கோவிலின் வரலாறு மற்றும் அதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை பெற்ற இந்த கோவில் கர்நாடகா மாநிலத்தின் கொல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. புராணங்களில் சொல்லப்படும் கதையின்படி மூகாசுரன் என்ற அசுரன் முனிவர்களின் தெய்வங்களையும் துன்புறுத்தினான். அவனை அழிக்க தேவி சக்தி மூகாம்பிகை ரூபத்தில் அவதரித்தாள். அம்மன் மூகாசுரனை சம்மரித்து உலகத்தை காப்பாற்றினாள். அதனால் தான் இந்த இடம் மூகாம்பிகை என்ற பெயரை பெற்றது. இந்த கோவிலில் ஆதி சங்கராச்சாரியர் வழிபாடு செய்தார் என்றும் அவர் அம்மனின் அருளை பெற்று ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மூகாம்பிகை அம்மன் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா காளியின் ஒருங்கிணைந்த சக்தியாக வழிபடப்படுகிறாள். கல்வி தேடுபவர்கள், இசைக்கலைஞர்கள், மாணவர்கள் மற்றும் குடும்பங்கள் அதிகமாக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். குழந்தைகளுக்கு எழுத ஆரம்பிக்கும் அக்ஷராபியாசம் விழா இங்கு மிகவும் பிரசித்தம். கோவில் அருகில் ஓடும் சொப்பர்ணிகா நதி புனித நதியாக கருதப்படுகிறது. இந்த நதியில் நீராடி அம்மனை தரிசனம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இந்த கோவிலின் பெருமையை மேலும் வெளிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களும் மூகாம்பிகை அம்மனின் அருளை பெற இந்த கோவிலுக்கு வருகிறார் என்ற செய்தி பக்தர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்த கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மக்களிடத்தில் உள்ள பக்தியையும் காட்டுகிறது. இந்த கோவிலை சுற்றியிருக்கும் கோடச்சத்திரி மலையால் மிகவும் அழகான இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளன. தமிழ்நாடு மக்களிடத்தில் இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய பக்தி உள்ளது. நவராத்திரி காலத்தில் இங்கு நடக்கும் விழாக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் ஒரு கோவில் மட்டுமல்ல, பக்தி, வரலாறு மற்றும் அதிசய சக்தியின் சங்கமம். நீங்கள் ஒரு முறை இந்த புண்ணிய ஸ்தலத்தை தரிசனம் செய்தால் மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.